வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கம்பெனி லெவலில் இருக்க ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கான டாக்டர் ஆஃப் அல்ட்ரா வைரஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக அதே நேரத்தில் சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லா ஸ்டூடெண்ட் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து லா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அல்ட்ரா வைரஸ் அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இது ஒரு லாட்டின் டேர்ம். அல்ட்ரா அப்படின்னா என்னன்னா பியாண்ட், வைரஸ் அப்படிங்கிறது பவர்ஸ். அதாவது ஒரு நபருக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தை தாண்டி ஒரு செயலை செய்கிறது தான் நம்ம அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க கம்பெனில பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி அப்படிங்கிறது அதற்கு அளிக்கப்பட்ட பவரை தாண்டி ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னா, இந்த டாக்டர் ஆஃப் அல்ட்ரா வைரஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே அந்த கம்பெனியோட அந்த ஆக்ட் வாய்டா கன்சிடர் பண்ணப்படும். உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியோட மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், அதுதான் அந்த கம்பெனியோட கான்ஸ்டிடியூஷனா கன்சிடர் பண்ணப்படும். அந்த எம்ஓஏல என்ன அந்த கம்பெனி எந்த ஆப்ஜெக்டுக்காக எந்த நோக்கத்திற்காக அந்த கம்பெனி தொடங்கப்பட்டுச்சோ அந்த நோக்கத்தை மட்டும்தான் செயல்படுத்தணுமே தவிர அதை தாண்டி அதோட பவரை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ் அப்படிங்கிற டாக்டரின் எதனால உருவானுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கம்பெனி அவங்க எம்ஓஏல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இல்லீகலாவோ அல்லது அவங்களோட பிஸ்னஸ் வேற ஒரு பிஸ்னஸை செயல்படுத்தும் பொழுது அந்த கம்பெனியோட எம்ஓஏ பார்த்து அதில் முதல் போட்ட அந்த ஷேர் ஹோல்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த கம்பெனிக்கு கடன் கொடுத்த கிரெடிட்டாரையும் இல்லீகலான ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயத்துல அந்த கம்பெனி ஈடுபடும் பொழுது அந்த கிரெடிட்டாரையும் பாதுகாக்கணும். அதே போல மக்களோட பப்ளிக் வெல்ஃபேரையும் மக்களோட இன்ட்ரெஸ்டையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ் அப்படிங்கிறது இங்க அப்ளை பண்ணப்படுது. உதாரணமா இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க, ஏ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்காங்க. இந்த கம்பெனி தொடங்கப்பட்டதுக்காக நோக்கம் ட்ரெஸ் தயாரிச்சு அதை சேல் பண்றது அந்த கம்பெனியோட நோக்கம் அப்படின்னு அவங்களோட எம்ஓஏல குறிப்பிட்டு தான் அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதை நம்பி நிறைய பேர் அந்த கம்பெனி மேல முதல் போடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறமா இல்ல அந்த கம்பெனி ஓபன் பண்ணதுக்கு அப்புறமாவே அவங்க பேங்கிங் பிசினஸ்ல ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க மற்ற நபர்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, அவங்க ஒரு பேங்க் மாதிரி செயல்படுறாங்க. அப்படின்னா இந்த பேங்கிங் பிசினஸ் அப்படிங்கிறது எம்ஓஏல குறிப்பிடவே இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல இதை தான் நம்ம டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த பேங்கிங் பிசினஸ்ல ஈடுபடும் பொழுது அந்த கம்பெனி செய்யற அனைத்து விஷயங்களுமே வாய்டா கன்சிடர் பண்ணப்படும். இதுல முக்கியமான கேஸ்ல என்ன, ஆஸ்பெரி ரயில்வே கேரேஜ் அண்ட் அயன் அண்ட் கோ ரிச், இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி அப்படிங்கிறது ரயில்வே வேகன்ஸை உருவாக்குறதுக்காக அந்த கம்பெனி தொடங்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட்ல ஈடுபடுவாங்க. அவங்க அந்த அந்த ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த பிசினஸ் அப்படிங்கிறது அவங்களோட பிசினஸுக்கும் அந்த பிசினஸுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால இதை டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ் கீழே வாய்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அல்ட்ரா வைரஸ் பை த கம்பெனி, அதாவது அந்த கம்பெனியோட எம்ஓஏல மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதை தாண்டி அந்த பவரை தாண்டி செயல்படுறது. அந்த மெமரண்டத்துல ஒரு பிசினஸ் குறிப்பிட்டு வேற ஒரு பிசினஸ் பண்றது, இது கம்ப்ளீட்டா வாய்டா கன்சிடர் பண்ணப்படும். அடுத்ததா அல்ட்ரா வைரஸ் பை டைரக்டர்ஸ், அதாவது அந்த கம்பெனியோட டைரக்டர் அந்த எம்ஓஏல கொடுத்திருக்கிற அவரோட பவரை தாண்டி செயல்படுறாரு அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த விஷயத்த ராட்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா அந்த அல்ட்ரா வைரஸ் பை த ஆர்டிகிள், அந்த அல்ட்ரா வைரஸ் செயல்பாடானது அந்த ஏஓஏ அப்படின்னு அழைக்கப்படுற ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷனை கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த எம்ஓஏக்கு உள்ள இருக்கும், அதாவது அந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டதான நோக்கத்துல தான் இருக்கும். ஆனா அந்த ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷனை வயலேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சில ஆல்ட்ரேஷன் அந்த ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன்ல கொண்டு அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அல்ட்ரா வைரஸ் ஆக்ட் ஒரு கம்பெனி ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு என்ன மாதிரியான ரெமடிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அந்த அல்ட்ரா வைரஸ் ஆக்ட் கம்ப்ளீட்டா வாய்டா கன்சிடர் பண்ணப்படும். அதன் மூலமா எந்த ஒரு கான்ட்ராக்ட்ல ஈடுபட்டாலும் அந்த கான்ட்ராக்ட் செல்லாது. ஒரு கம்பெனி இல்லீகலா ஒரு பிசினஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிய வரும் பொழுது அந்த ஷேர் ஹோல்டர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்றதுக்கான இன்ஜெக்ஷன் வாங்கிக்கலாம்.
அடுத்ததா அந்த அந்த கம்பெனி அதோட பவரை தாண்டி ஒரு அல்ட்ரா வைரஸ் ஆக்ட்ல ஈடுபடுது அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க அந்த கம்பெனியோட டைரக்டர் தான் பர்சனலா லைபிள் ஆவாரு. இப்போ ஒரு கம்பெனி வந்து அல்ட்ரா வைரஸ் ஆக்ட்ல ஈடுபடுறாங்க, அதற்கு அந்த கம்பெனில இருக்கிற அனைத்து நபர்களுமே கையெழுத்திட்டு அந்த ஒரு தீர்மானமா நிறைவேற்றி அதை பண்ணினாலுமே இந்த அல்ட்ரா வைரஸ் ஆக்ட் அப்படிங்கிறது அது வந்து வாய்டா தான் கன்சிடர் பண்ணப்படும். இது போல இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.